எஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதர்சன். வெல்கம் டு ADA247 தமிழ். ஸோ இந்த மாதம் மே மாதம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு மே 1, அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த மே மாதம் டாப் 5 கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு டாப் 5 கவர்மெண்ட் ஜாப்ஸ், இந்த டாப் 5 கவர்மெண்ட் ஜாப்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஓகேங்களா. நார்மலாக கவர்மெண்ட் ஜாப்ஸ்னாலே கெத்து தான், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னாலே இன்னும் நாளே கெத்து தான். அந்த மாதிரி டாப் 5 கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த மே மந்த்தில் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் எண்ட் ஆகிறதுக்குள்ளே மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இதை பற்றி டீட்டெயில் வீடியோஸ், நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணிக்கோங்க. எஸ், போகலாமா? இந்த மாதத்தில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பான முறை பார்த்துலாம். மே மாதம் அப்படிங்கிறதுனாலே ஹாட்டு சம்மர் அப்படின்னு இல்லாமல் இதை தாண்டி ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லாமே இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்ஜாயிங்கான. ஆனால் வரிசையாக அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மே, ஜூன், ஜூலை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு க்ரூசியஸ் பீரியட். அதாவது நிறையா காலேஜ் மாணவர்கள் எல்லாருமே இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு லாஸ்ட் செமஸ்டர்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான டைம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்பவுமே இந்த மே மாதத்துல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது போக இந்த மந்த்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் விட்டுறாதீங்க, அப்கமிங் நோட்டிஃபிகேஷனையும் விட்டுறாதீங்க. அப்படிங்கிறதுக்காக ஒரு அலர்ட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த வீடியோஸ் போடுறோம். எஸ், மிஸ் பண்ணாமல் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. ரைட். ஸோ எஸ்எஸ்சியோட சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் இந்த மே மந்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு ஸ்டெனோவோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, செலெக்ஷன் போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்த வரிசையில் எப்பவுமே செலெக்ஷன் போஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வரும், வந்துருச்சு. அடுத்து ஸ்டெனோ தான் வரும், அதுவும் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த வரிசையில் எப்பயுமே சிஜிஎல் தான் இருக்குது. ஸோ சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வரும். கண்டிப்பான முறையில் ஒரு 15,000 வேக்கன்சிஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஒரு 15,000 வேக்கன்சி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மே மாதம் நமக்கு ஒரு பல்க் வேக்கன்சி, ஒரு கெத்தான போஸ்ட் அதில் இருக்குது. ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் எல்லாமே இந்த சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜஸ்ட் எனி கிராஜுவேட், ஒரு கிராஜுவேட் முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தாண்டி நமக்கு ஆல்ரெடி ஸ்டெனோகிராஃபரோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குது ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டேட் வந்து நமக்கு மே 15 நினைக்கிறேன். ஐ திங்க் மே 15 தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு. சரி, ஸ்டெனோக்கு வந்து மே 4 முடிஞ்சிடும் நினைக்கிறேன். செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு மே 4, செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு மே 4 லாஸ்ட் டேட் முடியுது. ஸ்டெனோக்கு வந்து மே 15 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளேயும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. இதை தாண்டி ஆர்ஆர்பியோட ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மே 15 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரி, மே 9 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று செக் பண்ணிக்கோங்க. தென் பவர் கிரிட்டோட நான் எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்ட்டும் இருக்குது, அது மே 11 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒன்று செஞ்சுக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் இனிமேல் தான் வருது, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் ஓகேங்களா. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த் தான் வருது, மே 15 வருது. இதை மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஓகேவா. எஸ், நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ எஸ்எஸ்சியோட ஆல்ரெடி சொன்னதா, இனி கிராஜுவேட் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் 18லேருந்து 32 வயசு, 30 வயசு ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன மாதிரினா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் எல்லாமே, ஒரு கெத்தான பவர்ஃபுல்லான போஸ்ட் எல்லாமே, கெசட்டட் போஸ்ட் எல்லாமே இதில் இருக்கும். டயர் 1 எக்ஸாம் வைஸும் உங்களுக்கு டயர் 1, டயர் 2 மற்றும் ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் இதுதான் இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னுமே ஒரு டீட்டெயிலான வீடியோஸ் நம்ம நிறையா சிஜிஎல்காகவே வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது இந்த மந்த்துக்கான ஒரு எக்ஸைட்டான டாப் 1ல் இருக்குது இந்த எஸ்எஸ்சியோட சிஜிஎல்கான நோட்டிஃபிகேஷன் தான். நமக்கு சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் மட்டுமே கிடையாது, இதுக்கு அடுத்து இந்த மே மந்த்லேயே தான் நமக்கு சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷனும் நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது போக ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, லைவில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. மே 15 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் ஓகேங்களா. கிரேட் சி மற்றும் கிரேட் டி, முக்கியமாக டிஎன்பிசி மாணவர்களாம் ஸ்டெனோ முடிச்சுட்டு குரூப் 4 தான் போவேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, அதோட நல்ல சேலரி, நல்ல லெவல். ஸோ அதனால் இதுவும் ட்ரை பண்ணி முக்கியமாக அப்ளை பண்ணிடுங்க. இதை தாண்டி ஆர்ஆர்பியோட ஏஎல்பி. ஸோ ஏஎல்பி கிட்டத்தட்ட 11,000 வேக்கன்சி வருது மக்களே, 11,000 வேக்கன்சிஸ் வருது. டிப்ளோமா முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, இது மட்டும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மே 9 கிடையாது, மே 15 தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷனே வருது. ரைட்டா, மே 15 தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. டிப்ளமோ அண்ட் ஐடிஐ, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்ஸ் ஓகேங்களா, ட்ரிபிள்இ இவங்க முடிச்சவங்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது போக டிப்ளமோ இதுக்கான நீங்கள் ட்ரேட் சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு நம்ம ஏஎல்பிக்காகவே ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நிறைய நம்ம சேனல் அப்டேட் பண்ணிருக்கோம். ட்ரேட் பேப்பருக்காக இந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம்.
அதனால் மறக்காமல் இதுக்கும் தயாராகிக்கோங்க. ஓகேங்களா? மெக்கானிக்கல் முடித்தவங்க, ட்ரிபிள் இ முடித்தவங்க, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இ எல்லாருமே தயாராகிக்கோங்க. மே 15 வந்து ஒரு பல்க் வேக்கன்சி கிட்டத்தட்ட ஒரு 11,000 வேக்கன்சிஸ் ஏஎல்பிஸில் வருது. அதனால் ரெடி ஆகிக்கணும். ரைட்டா? இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும், சித்தப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தம்பி படிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பவர் கிரிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 660 போஸ்ட் இருக்குது. நமக்கு இது ஒரு நல்ல லெவலுக்கான போஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ மற்றும் டெக்னீஷியன் இதுக்கான போஸ்டஸ் தான் இது. இதுவுமே ஒரு அருமையான ஜாப்பு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒன்ஸ் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தென் எஸ்எஸ்சியோட செலெக்ஷன் போஸ்ட். இந்த செலெக்ஷன் போஸ்ட்டு ஆல்ரெடி சொல்கிறேன் மே 4 நமக்கு லாஸ்ட் டேட் முடியுது. ஓகேங்களா? கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க. இருக்கிறதே நம்ம கையில் 3 நாள் தான். கண்டிப்பாக எவ்வளோ முடியுமா முடிஞ்ச இந்த சாட்டர்டே சண்டே நாளைக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாருமே தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதை தாண்டி டிஎன்பிசியில் வந்து நமக்கு கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ், ஸோ அந்தக்கான நோட்டிஃபிகேஷனும் வருது. கம்பைன் டெக்னீஷியன், ஓகேங்களா? கம்பைன் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. இதை தாண்டி இந்த மந்தில் வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ எஸ்எஸ்சியிலேருந்தே நம்ம தாராளமாக பெரிய போஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்கிங்கில் வந்து நமக்கு ஆர்பிஐ கிரேட் பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மே 20 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ ஆர்பிஐ கிரேட் பியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க இந்த மந்த். இதை தாண்டி நமக்கு எஸ்எஸ்சியில் இவ்வளோ தான். எஸ்எஸ்சியில் மட்டுமே சிஜிஎல் அடுத்து தொடர்ச்சியாக சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷனும் எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷனும் நம்ம இந்த மே மந்த்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மே ஆர் ஜூனில் வந்துடும். ஸோ இந்த மே மாதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிக நல்ல மாதம் தான். கிட்டத்தட்ட ஒரு டாப் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த மே மந்தில் தான் வரும். பேங்கிங்லையுமே இதுக்கு அடுத்தடுத்து நமக்கான நோட்டிஃபிகேஷனும் ரெடியாக இருக்கும். ரைட்டா? எஸ், இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதை தாண்டி எல்லாமே ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளோட அடால இந்த அதாவது மந்த் எண்டுக்கான ஆஃபர், கோட் ஆஃபர் வந்து இப்போ இன்னுமே லைவாக இருக்குது. இன்னைக்கு டேட், இன்னைக்கு வந்து உழைப்பாளர்கள் தினம் மே 1. ஸோ அதனால நிறையா பேர் வந்து இந்த கோட் ஆஃபரோட பர்ச்சேஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே அவங்களுக்கு லைவ்ல இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணியோட இந்த லைவ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இந்த கோட் ஆஃபர் அப்படிங்கிறது நமக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ டிஎன் மெகா பேக் மற்றும் டிஎன்பிசி மெகா பேக் அப்படிங்கிறது ஒரு ஆல் இன் ஒன் கோர்சஸ் தான். நம்ம அடாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். கிட்டத்தட்ட 4,999 தான், 4,999 ஒரு 5,000 தான். அதுவும் இப்போ ஆஃபரில் போகிறனால இதுவுமே இன்னும் உங்களுக்கு கம்மியாகும். நார்மலாக வந்து உங்களுக்கு இதோட வேலிடிட்டி 1 year தான் கொடுப்பாங்க, 1 year கொடுப்பாங்க. இப்போ இந்த கோட் ஆஃபரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 11,000 MCQ ஃப்ரீ, 2 years வேலிடிட்டி. இது போக இந்த 2,999 நம்மளோட ப்ரோமோ கோடான YT73 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரோமோ கோடான YT73 மறந்துடாம நம்மளோட ப்ரோமோ கோடான YT73 யூஸ் பண்ணீங்கன்னா இந்த 4,999 இன்னும் பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம அடாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மெகா பேக் தான். நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறனாலும் சரி, டிஎன்பிசி படிக்கிறனாலும் சரி, பேங்கிங் படிக்கிறனாலும் சரி, ரயில்வேஸ் படிக்கிறனாலும் சரி, இந்த ஒன் பேக் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் பேக் தான் இது. அப்போ நீங்கள் எங்கேயும் போய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்கிங் படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா ரெண்டே நீங்கள் காம்போ கோர்ஸாக எடுத்துக்கோங்க. வெறும் எஸ்எஸ்சி மட்டும்னா உங்களுக்கு 25, காம்போவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெறும் 30 எடுக்கலாம். இல்லை தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் 40. அந்த மாதிரி இங்கே ஆல் இன் ஒன்னே நம்ம வெறும் கம்மியான ப்ரைஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நமக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இப்போலேருந்தே இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மே மந்த்து ஃபுல்லாக நமக்கான மந்த்து தான். ஓகேங்களா? எஸ், இந்த வீடியோஸ் பார்த்துட்டு முக்கியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். எஸ், தேங்க்யூ டு எவ்ரிஒன்.